சீன அரசாங்கம் இந்தியாவுக்கு எதிரான மனநிலையை பயன்படுத்தி வங்கதேசத்துக்குள்ள மீண்டும் தான் நுழைஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா இந்தியா பாத்தீங்கன்னா வேறு வழிகளில் வங்கதேசத்து மேலான தன்னுடைய பீடியை இறுக்கி இருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வங்கதேசத்துல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அரசியல் விளையாட்டுகள் எல்லாம் என்ன, அதுல இருந்து தன்னை காத்துக்கிறதுக்கு இந்திய அரசாங்கம் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பல விஷயங்களை பத்தி இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயிலா பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, சீன அரசாங்கம் வங்கதேசத்துல ஏற்பட்ட குழப்பங்களுக்கு பிறகு இப்ப மீண்டும் வங்கதேசத்துல கால் பதிக்கிறதுக்கான முயற்சிகளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ சீனாவுமே பார்த்தீங்கன்னா ஷேக் ஹசீனாவுக்கு தான் பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஷேக் ஹசீனா பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்டது சீனாவுக்குமே ஒரு பின்னடைவாக தான் பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் இப்போ பார்த்தோம்னா ஒரு வகையில் சீனாவுக்கு இது லாபமாக மாற ஆரம்பிச்சிருக்குதுங்க. காரணம், ஷேக் ஹசீனா இருந்த வரைக்கும் இந்தியா சீனா ரெண்டு பேரையுமே ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஷேக் ஹசீனா இல்லை அப்படின்னதும், அதுவும் முக்கியமாக அவர் இந்தியாவுக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்னதும் வந்து பார்த்தீங்கன்னா வங்கதேசத்தில் இந்தியாவுக்கு எதிரான மனநிலை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு உருவாகி இருக்குது. ஸோ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு ஷேக் ஹசீனாவை கலட்டி விட்டுட்டு சீன அரசாங்கம் வங்கதேசத்துக்குள்ளே நுழையிறதுக்கான முயற்சிகளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் சீனாவினுடைய அஃபீஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று வங்கதேசத்தினுடைய ஜமாத் இ இஸ்லாமியா அப்படிங்கிற அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, சீன அரசாங்கம் இங்க பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னா யூனஸ் தலைமையில் உருவாகி இருக்கக்கூடிய வங்கதேசத்தினுடைய இடைக்கால அரசாங்கத்துக்கு கூட தான் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கணும். ஆனா அவங்க யாரு கூடயுமே சீனா பேச்சுவார்த்தை நடத்தல. நேரு ஜமாத் இ இஸ்லாமியா அப்படிங்கிற அமைப்போட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. காரணம், என்னதான் யூனஸ் தலைமையில் ஒரு இன்டரிம் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வங்கதேசத்தில் இருந்தாலும் உண்மையிலுமே அங்கே அதிகாரம் அப்படிங்கிறது இப்போ யார் கைகளில் இருக்குதுன்னா இந்த ஜமாத் இ இஸ்லாமியா அப்படிங்கிற அமைப்பினுடைய கைகளில் தான். அதனால தான் சீன அரசாங்கம் இப்போ அவங்கள சந்திச்சு பேசி வங்கதேசத்தில் சீனாவுக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கான முயற்சிகளில் இறங்கியிருக்கிறாங்க. ஏன்பா அப்போ வங்கதேசம் சீனாவினுடைய கைகளுக்குள்ளே போய் விழுந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாங்க இல்லை. இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குது. வங்கதேசத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு மிக முக்கிய காரணம் அமெரிக்காவும் பாகிஸ்தானும் தான் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே தேவையில்லை. ஈவன் கடந்த வருடம் வங்கதேசத்தில் தேர்தல்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே போராட்டம் பண்ணாங்க இல்லையா மாணவர்கள், அந்த மாணவர்களுடைய மாணவர் தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் கத்தாருக்கு வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா கத்தாரில் வச்சு அமெரிக்கன் அஃபீஷியல்ஸ் கூடவே பாகிஸ்தான் உளவுத்துறையுடைய அஃபீஷியல்ஸை சந்திச்சு பேசுனதா நம்பப்படுது. ஸோ அவங்க தான் வந்து வங்கதேசத்தில் நடந்த போராட்டத்துக்கு பெரிய அளவுக்கு ஃபண்டிங்கை கத்தார் அரசாங்கத்து மூலமாக பண்ணதாக வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதை பற்றிலாம் ஆல்ரெடி ரொம்பவே டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எப்படி வந்து பாகிஸ்தானும் அமெரிக்காவும் கூட்டு களவாணித்தனம் பண்ணி இந்த ஒரு விஷயத்த பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அமெரிக்க அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தாங்க பெரிய தவறு ஒன்று பண்ணுறாங்க. ஸோ அமெரிக்கா மட்டும் தனியாக வங்கதேசத்துக்குள்ளே இன்டர்ஃபியர் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி அமெரிக்காவே முழு கட்டுப்பாட்டையும் வங்கதேசத்துக்குள்ளே எடுத்துருந்துருக்கலாம். ஆனால் அவங்க பண்ண பெரிய தப்பே பாகிஸ்தானை தங்க கூட சேர்த்துக்கிட்டது தான். ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா காசு கொடுத்தா அமெரிக்கா சொல்கிற வேலையை செய்யும், சைனா காசு கொடுத்தா சைனா சொல்கிற வேலையை செய்யும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் யார் வந்து பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு நாடு தான் பாகிஸ்தான். அதையே இந்த ஒரு ப்ராஜெக்டில் கூட்டு சேர்த்துக்கிட்டதன் மூலமாக அமெரிக்கா தனக்குத்தானே ஆப்ப வச்சுக்கிச்சு. யோசிச்சு பாருங்க, அமெரிக்காவுக்கு சைனா உள்ள நுழையிறது பிடிக்குமா? கண்டிப்பாக பிடிக்காது இல்லையா? இப்போ பெரிய அளவுக்கு இந்த சைலண்ட் வார் அல்லது கோல்டு வார் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் நடுவில் உலகத்தோட பல பகுதிகளிலும் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது அமெரிக்கா கஷ்டப்பட்டு ஆட்சியை கவிழ்த்த ஒரு நாட்டுக்குள்ள சைனா அசால்ட்டாக உள்ள நுழையிறத கண்டிப்பாக அமெரிக்கா விரும்பாது. ஆனால் அதையும் மீறி சீனானால ஜமாத் இ இஸ்லாமிய அமைப்பு கூட பேச்சுவார்த்தை நடத்த முடிஞ்சிருக்குதுன்னா அதற்கு பாகிஸ்தான் தாங்க முழு காரணமாக இருக்க முடியும். காரணம், அந்த அமைப்புக்கும் பாகிஸ்தானுக்கும் எவ்வளோ பெரிய தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி போன வீடியோலேயே டீட்டெயிலாக போட்டிருந்தோம். ஸோ இதை சாதகமாக பயன்படுத்தி ஒரு பக்கம் அமெரிக்காவுக்கும் ஹெல்ப் பண்ணி ஆட்சியை கவிழ்த்து விட்டுருக்குறாங்க, இன்னொரு பக்கம் சைனாவுக்கும் இந்த ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து ரெண்டு நாடுகள் பக்கமும் நல்ல பிள்ளையாக வந்து இப்போ பாகிஸ்தான் மாறி இருக்குது. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, என்னதான் சீன அரசாங்கம் வங்கதேசத்துக்குள்ளே நுழைஞ்சாலுமே கூட இங்கே அமெரிக்காவை எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்.
ஸோ அமெரிக்கா சைனா ரைவல்ரிங்கிறது வங்கதேசத்தில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தியாக தெரியுது. அதுலேயும் குறிப்பாக அமெரிக்கா எதுக்காக வங்கதேசத்துக்குள்ளே நுழைய ட்ரை பண்ணுதுங்கிறதுக்கான தெளிவான நோக்கம் நமக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அவங்க செயின்ட் மார்ட்டின்ஸ் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீவை குறி வைக்கிறாங்க அப்படிங்கிறதுல நமக்கு சந்தேகமே இல்லை. ஆனால் அந்த தீவை வாங்கி அமெரிக்கா என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. ஆக்சுவலாக இந்த மார்ட்டின் தீவுகள் மூலமாக வங்கக்கடலில் ஒரு ஆதிக்கத்தை தனக்கு ஏற்படுத்திக்க அமெரிக்கா முயற்சி செய்யுது அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லப்படுது. ரெண்டாவது முக்கியமான காரணமாக என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வங்கதேசத்தினுடைய அண்டை நாடான ஈவன் நம்மளுக்குமே அண்டை நாடு தான். ஸோ மியான்மரில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு யுத்தம் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு வருது. ஸோ இந்த யுத்தத்தில் ஆரம்பத்திலேருந்தே அமெரிக்க அரசாங்கம் கிளர்ச்சியாளர்கள் பக்கம் தான் நின்றுக்கிட்டு வருது. அங்கே இருக்கக்கூடிய இராணுவ ஆட்சியை தூக்கி எறியணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட. அதுவே ரஷ்யா அரசாங்கம் பார்த்திங்கன்னா இராணுவத்து சைடு வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக சமீபத்தில், அதாவது கடந்த ஏப்ரல் மாதம் மே மாதத்துக்கு மேலே ரஷ்யாவுக்கும் இந்த இராணுவத்துக்கும் இடையிலான உறவு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு வலுப்பட்டிருக்குது. ஸோ இது அமெரிக்காவுக்கு ஒரு சிக்கலை உருவாக்கும். ஸோ அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுற கிளர்ச்சி குழுக்களை ரஷ்யா உதவியோட மியான்மர் இராணுவம் ஈஸியாக காலி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மியான்மர் இராணுவமும் என்னதான் முதல்ல கொஞ்சம் அடி வாங்கி பின்னாடி போனாலும் இப்போ ஓரளவுக்கு ரெசிஸ்டன்ட் பண்ணி ரெண்டு சைடும் ஈக்குவலாக வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மியான்மரில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த உள்நாட்டு யுத்தத்தை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ ரொம்பவே டீட்டெயில்டாக போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அமெரிக்க அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போரில் டைரக்டாக கிளர்ச்சி குழுக்களுக்கு உதவி செய்யணும், அதன் மூலமாக அவங்கள ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஸோ ஈவன் அமெரிக்காவினுடைய சில செய்தி ஊடகங்களே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஓப்பனாக வந்து செய்திகள்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி அமெரிக்க அரசாங்கம் கிளர்ச்சி குழுக்களுக்கு ஆயுதம் கொடுத்து சப்போர்ட் பண்ணணும், அப்போ தான் அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்தை தோற்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் அமெரிக்க அரசாங்கம் அவங்களுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்கே சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எதுவுமே அதற்கு தயாராக இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே மோஸ்ட்லி மியான்மர் இராணுவத்துக்கு நட்பு நாடுகளாக இருக்கிறாங்க. முதல்ல இந்தியாவை எடுத்துக்கோங்க. இந்தியாவும் மியான்மர் இராணுவத்துக்கு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நாடு தான். சைனா வந்து ஒரு டபுள் கேம் அப்படிங்கிறத ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. மியான்மர் இராணுவத்துக்கும் இல்லாமல் கிளர்ச்சி குழுக்களுக்கும் இல்லாமல் வங்கதேசம் அவங்களும் வந்து இந்தியாவை மீறி யாருக்கும் ஆயுதங்கள் கொடுக்கறதுக்கோ இல்லை தன்னோட நாட்டை பயன்படுத்தி மியான்மருக்கு எதிராக ஒன்று பண்ணுறதுக்கோ அனுமதி கொடுக்க மாட்டாங்க. தாய்லாந்துமே அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய எந்த நாடுகளுமே தனக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிறதுனால அமெரிக்க அரசாங்கம் இந்த மார்ட்டின் தீவுகளை வந்து வாங்கிறதன் மூலமாக அங்கேருந்து நேரடியாக மியான்மர் இராணுவத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய கிளர்ச்சி குழுக்களுக்கு உதவி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அமெரிக்கா இந்த ரெண்டு விஷயத்தில் எதற்காக இந்த மார்ட்டின் தீவை வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, அது சைனாவுக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்கும். காரணம் மியான்மர்லேயுமே சைனாவோட இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்குதுங்க. ஸோ எது எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையில் ஒரு ரைவல்ரி அப்படிங்கிறது வரப்போகுது அப்படிங்கிறதுல சந்தேகமே தேவையில்லை. இங்கே தான் எல்லாத்துக்குமே ஒரு டவுட் ஒன்று வரும். ஏன்பா சீன அரசாங்கமே போய் வங்கதேசத்தினுடைய அந்த அமைப்பு கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படிங்கும் பொழுது ஏன் இந்தியாவும் அங்கே பேச்சுவார்த்தைகளை நடத்தக்கூடாது? ஏன்னா வங்கதேசம் நமக்கு அண்டை நாடு, நம்ம அதை வந்து நம்ம கண்ட்ரோல்குள்ளே வச்சுருந்தா தான் நம்ம வந்து சேஃபாக இருக்க முடியும். ஸோ நம்மளும் ஏன் வந்து இங்கே பேச்சுவார்த்தைகளை நடத்தக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தாங்க இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் உருவாகி இருக்குது. என்ன ஆபத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேக் ஹசீனா தாங்க. ஸோ ஷேக் ஹசீனா இப்போ வங்கதேசத்திலேருந்து தப்பிச்சு வந்து இந்தியாவில் செட்டில் ஆகிருக்கிறாங்க இல்லையா? இப்போ உருவாகி இருக்கக்கூடிய வங்கதேசத்தினுடைய இடைக்கால அரசாங்கம் ஷேக் ஹசீனாவை அவங்க கிட்ட ஒப்படைக்க சொல்லி இந்தியா கிட்ட கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்திய அரசாங்கம் அவங்கள ஒப்படைக்காமல் இந்தியாவிலே வச்சுருக்கிறது வங்கதேசத்தில் இந்தியாவுக்கு எதிரான ஒரு மனநிலையை தூண்டி விடுறதுக்கான ஒரு வாய்ப்பாக பாகிஸ்தானுக்கு மாறி இருக்குது. ஸோ இதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இந்தியா வந்து வேணும்னே அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, இந்திய அரசாங்கம் வங்கதேசத்துக்கு எதிராகவே எல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை அங்கே உருவாக்கப்பட்டுக்கிட்டு வருது. சரி, ஷேக் ஹசீனாவை இங்கே வச்சிருக்க வேணாம், பிரிட்டனுக்காச்சும் அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்திய அரசாங்கம் முதல்லையே ட்ரை பண்ணாங்க. ஆனால் பிரிட்டன் அரசாங்கம் ஷேக் ஹசீனாவை ஏற்றுக்க மறுத்துட்டதா தகவல்கள் வெளியாகி இருக்குது. ஸோ அதனால் ஷேக் ஹசீனாவுக்கு போகிறதுக்கு அடுத்த ஆப்ஷன் அப்படிங்கிறது இப்போ இல்லை, இந்தியாவில் தான் இருந்தாக வேண்டிய சூழ்நிலை. ஆனால் அவங்க இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் வங்கதேசத்தில் இந்தியாவுக்கு எதிரான மனநிலை இருக்கும். நம்ம போயிட்டு எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே அங்கே நடத்த முடியாது, அதற்கான ஒரு ஆப்ஷனே இல்லாமல் வந்து சிக்கிக்கும். ஸோ இந்தியா சீக்கிரமாக ஷேக் ஹசீனாவை வேறு ஏதாச்சும் ஒரு நாட்டுக்கு சேஃபாக டீபோர்ட் பண்ணிவிட்டு பேச்சுவார்த்தைகளை நடத்துறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். ஏன்பா எது எப்படி பார்த்தாலும் இனி வங்கதேசத்தின் வழியாக இந்தியாவுக்கு பல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா,
கண்டிப்பாக பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் பெருசாக எதுவும் இந்தியாவை பண்ணிட முடியாதுங்க. காரணம், வங்கதேசத்தை சுற்றியும் இந்தியாவினுடைய நிலப்பகுதி தான் இருக்குது. அதை விட முக்கியமாக வங்கதேசமே கம்ப்ளீட்டாக பல விஷயங்களுக்கு இந்தியாவை நம்பி தான் இருக்குது. உதாரணத்துக்கு அவங்களுடைய எனர்ஜி செக்டர், அதாவது கரண்ட் ஃபெசிலிட்டிஸ், எலக்ட்ரிசிட்டிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கே இந்தியாவை நம்பி தான் இருக்கிறாங்க. வங்கதேசத்துக்கு எந்த நாடு கரண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்தியா வழியாக தான் கொண்டு போய் கொடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா மியான்மர் வழியாக கொண்டு போகலாம். ஆனால் மியான்மர்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு உள்நாட்டு யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனே யாருக்கும் கிடையாது. ஸோ வங்கதேசத்தை வச்சு இந்தியாவுக்கு எதிராக ஏதாச்சும் ரொம்ப பிரச்சனை பண்ணாங்கன்னா இந்திய அரசாங்கம் வங்கதேசத்துக்கு போகக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ண முடியும். அந்த நாட்டுக்கு போகக்கூடிய வாட்டர் சோர்ஸ் அப்படிங்கிறத கட் பண்ண முடியும். ஸோ எந்த வகையில் பார்த்தாலும் இந்தியாவோட வங்கதேசத்துக்கு தான் இங்கே பிரச்சனை அதிகம். ஸோ அதனால் யார் அங்கே ஆட்சிக்கு வந்தாலும் இந்தியாவுக்கிட்ட கொஞ்சம் அடங்கி போய் தான் ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மீண்டும் வங்கதேசத்துக்குள்ளே தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை சீக்கிரமாக கொண்டு போகிறதுக்கான முயற்சிகளை எடுக்கணும். அதுக்கு முதல்ல ஷேக் ஹசீனாவை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு முடிவை இந்தியா எடுத்தாகணும். இந்தியாவுக்குள்ளேயே வச்சிருக்கலாமா, இல்லை வெளிநாட்டுக்கு எங்கேயாச்சும் அனுப்பிவிடலாமா அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்திய அரசாங்கம் ஷேக் ஹசீனாவை இந்தியாவுக்குள்ளேயே வச்சிருக்கலாமா, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு நாட்டுக்கு டீபோர்ட் பண்ணலாமா, அப்படி இல்லை வங்கதேச அரசாங்கத்துக்கிட்டே ஒப்படைக்கலாமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.